அண்ணாமலையின் புத்தாண்டு செய்தி அதிரடியாக ஆரம்பிக்கும் 2024. புத்தாண்டு துவங்கிய நிலையில் அண்ணாமலையின் அரசியல் எந்த அளவுக்கு வீரியமாக இருக்கும் என்பதற்கான டீசரை தன்னுடைய வாழ்த்து குறிப்பிலேயே தெரிவித்துவிட்டார் அண்ணாமலை. மக்களுக்கு இந்த புத்தாண்டு நலமாக வளமாக அமைய வேண்டும் என்பதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்த அதே வேளையில் மக்கள் நலமாக வளமாக வாழ வேண்டும் என்றால் இந்த திமுக ஆட்சி முடிவதுதான் ஒரே வழி என்ற சூசக கருத்தையும் வெளிப்படுத்தியிருக்காரு. 2023 நடந்த மிக முக்கியமான ஒரு நல்ல விஷயத்தை நினைவுபடுத்தியிருக்கார் அண்ணாமலை. பல்லாயிரம் கோடி மக்கள் வரி பணத்தை செலவு செய்து அந்த மக்கள் ஏன் வெள்ளத்தால் அவதியுறுகிறார்கள் என்ற கேள்வி மக்களிடையே எழுந்துள்ளது. அதே சமயம் மக்கள் வரி பணத்தை ஏமாற்றி சுருட்டி கொள்ளலாம் என்று நினைத்த அரசியல்வாதிகளுக்கும் 2023 ஆண்டு பேரிடியாக அமைந்ததையும் அண்ணாமலை நினைவு கூர்ந்திருக்காரு. அண்ணாமலை தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை தொட்டு பேசுவாரா? அடுத்த 2024 ஆண்டு என்னென்ன இடி இறங்க போகுது என்ற பதபதப்பில் இப்போதே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க உடன்பிறப்புகள். வருடத்தின் முதல் நாளில் கூட பிரேக் எடுக்காம திமுகவை வெளுக்க தயாராகி இருக்காரு அண்ணாமலை. வரப்போகும் 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் எப்பாடுபட்டாவது ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக திமுக எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கும். ஆனால் திமுக தமிழக மக்களுக்கு செய்த துரோகங்களை அண்ணாமலை தொடர்ந்து எதிர்த்து கொண்டே இருப்பார். 2024 ஆண்டு பொது தேர்தலில் பிரதமர் மோடி அவர்களின் கரங்களை வலுப்படுத்த தமிழகம் எங்கும் சுழன்றடிக்க அண்ணாமலை தயாராக இருக்காரு. பாரத பிரதமர் மோடி அவர்களின் நல்லாட்சியை ஆதரிக்கவும் திமுகவின் விடியாத ஆட்சிக்கு எதிரான மனநிலையை பிரதிபலிக்கவும் இந்த ஆண்டு நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பு காத்திருக்கு. அண்ணாமலையோடு கரம் கோர்ப்போம், அதை நிறைவேற்றுவோம்.